தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களை தென் மாவட்டத்தில் உள்ள சில குறிப்பிட்ட சமூகத்தினர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் கடந்த 2 நாட்களாக தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையின் காரணமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் அதிமுகவிற்கு செய்த துரோகத்தின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை உள்ளே வர முடியாத அளவிற்கு சூழ்ந்து கொண்ட மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருப்பி செல்ல வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர். இந்த சூழ்நிலையில்தான் போலீஸ் பாதுகாப்புடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி, நெல்லை போன்ற இடங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக மீண்டும் தகவல்களை ஏற்படுத்தி இருக்கிறார். தனக்கு எதிர்ப்புகள் நடந்தாலும் என்னை எதுவும் செய்ய முடியாது என்றும் ஆணவத்துடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கிடையே மீண்டும் கோபத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களுக்கிடையும் தற்பொழுது கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தென் மாவட்டத்தில் பெய்த கனமழையை பயன்படுத்தி கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிவாரணப் பொருட்களை வழங்கி நிச்சயமாக நறுமதிப்பை பெற முடியாது என்றும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கூறியுள்ளார். எப்பொழுதுமே அதிமுகவின் துரோகி எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் ஒருபோதும் தென் மாவட்டங்களில் இருந்து ஒரு ஓட்டுக்களை கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற முடியாது என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கும் வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டங்களில் காலூன்ற முடியாது என்றும் கூறியுள்ளார் வைத்திலிங்கம் அவர்கள். 2 நாட்கள் பெய்த கனமழையின் காரணமாக பெரும் பகுதிகளில் பாதிப்புகள் ஏற்படைந்த நிலையில் ஏற்கனவே பன்னீர்செல்வம் அவர்கள் தனது சொந்த பணத்தின் மூலமாக பல ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். அங்குள்ள மக்கள்களை தியேட்டர்களிலும் மண்டபங்களில் பாதிப்படைந்த பகுதி மக்களை பத்திரமாக பாதுகாத்து வருவதாகவும் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டோ ஷூட் எடுப்பதற்காகத்தான் தென் மாவட்டங்களில் வருவதாக குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார். மேலும் அவர் கார் கண்ணாடியும் உடைக்கப்பட்டதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.